குழந்தைகளுடைய பொம்மைன்னு சொன்னாலே எல்லாமே அந்த பொம்மைகள் அழகா இருக்கிறது தான் ஞாபகம் வரும். ஆனா அதே சமயம் நெறைய பொம்மைகள் ஆபத்தையும் குழந்தைகளுக்கு விளைவிச்சிருக்கு. இந்த ஒரு ஆபத்தினால நெறைய நாடுகள் நெறைய பொம்மைகள தடையும் பண்ணியிருக்கு. அந்த வகையில இந்த வீடியோல நாம உலகம் முழுக்க தடை செய்யப்பட்ட சில பொம்மைகளுடைய லிஸ்ட்ட தான் பார்க்க போறோம். நம்பர் 1 பாலிமர் வாட்டர் பால்ஸ். நீங்க early 2K கிட்டாவோ 90s கிட்டாவா இருந்தா கண்டிப்பா இந்த வாட்டர் பால்ஸ் கூட விளையாண்டுருப்பீங்க. ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? சின்ன சின்ன வாட்டர் பாலா இருக்கும். அத நம்ம தண்ணிக்குள்ள போட்ட உடனே அது பெருசா வளரும். சில சமயம் அது பாலா மட்டும் இல்லாம சில பொம்மைகள் ஷேப்லயும் இருக்கும். அந்த பொம்மைகளை நம்ம தண்ணிக்குள்ள போடும்போது அது பெருசா வளரும். பார்க்கும்போதே ஜாலியா இருக்கும். அது கூட நம்ம விளையாடவும் செஞ்சிருப்போம். இந்த ஒரு பொம்மையை நீங்க இப்ப அதிகமா பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இந்த பொம்மையுடைய தயாரிப்பை நிறைய நாடுகள்ல தடை பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொம்மைகளை பார்க்கும்போதே நமக்கு சில சமயம் சாப்பிடணும்னு தோணி இருக்கும்ல, அந்த மாதிரி உண்மையிலேயே நிறைய குழந்தைகள் நிறைய நாடுகள்ல சாப்பிட செஞ்சிருக்காங்க. நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தமும் தண்ணி மாதிரி தானே, அதனால நிறைய குழந்தைகள் இதை கேண்டீன் நினைச்சு விழுங்கினதால அந்த பொம்மைகள் எல்லாமே அவங்களுடைய வயிற்றுக்குள்ள போயிருக்கு. வயிற்றுக்குள்ள போய் பெருசா வளரவும் தொடங்கி இருக்கு. அப்படி வளர்ந்ததால நிறைய டீஹைட்ரேஷன் அண்ட் வாமிட்டேஷன் மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கு. அதோட இந்த பால்ஸை ரிமூவ் பண்றதும் டாக்டர்ஸ்க்கு கஷ்டமா இருந்திருக்கு. இந்த ஒரு காரணத்தாலேயே நிறைய நாடுகள் இந்த வாட்டர் பால்ஸை குழந்தைங்க கிட்ட விளையாட கொடுக்காதீங்கன்னு சொல்லி அந்த வாட்டர் பால்ஸை தடை பண்ணியிருக்காங்க. நம்பர் 3 பூட்டோ. பார்க்கறதுக்கு என்னடா அந்த மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே இது அதுதாங்க. தூய தமிழ்ல சொன்னா டீசெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சொல்றேன். மலம் மாதிரி தானே இது பார்க்கறதுக்கு. உண்மையிலேயே அதுக்காக டிசைன் பண்ண டாய் தான் இந்த பூட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த பூட்டோ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு மட்டும் மலம் மாதிரி இருக்காது, ஸ்மெல் பண்றதுக்கும் மலம் மாதிரி தான் இருக்கும். சோ பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாருமே இதை ஒரு பிராங்க் டாயா பயன்படுத்தி நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அதே சமயம் இதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த பூட்டோ ஸ்மெல் பண்றதுக்கும் மலம் மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அப்படி மலம் மாதிரி ஸ்மெல் பண்றதுக்காக இதுல ஒரு வகை கெமிக்கலை கலந்துருக்காங்க. அதனால இந்த பூட்டோவை அதிக தடவை டச் பண்ணும்போது நிறைய பேருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர தொடங்கி இருக்கு. இப்படி அதிகமா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்ததாலேயே இந்த பூட்டோவை வச்சு யாரும் விளையாட வேணாம்னு சொல்லிட்டு அமெரிக்க அரசாங்கம் இந்த பூட்டோவை தடை பண்ணியிருக்காங்க. ஃபிட்ஜெட் ஸ்பின்னர். இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னரை இப்ப நம்ம ஊர்ல நிறைய பார்த்திருப்பீங்க. இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் வச்சு சின்ன பசங்க நிறைய பேர் விளையாடிட்டே இருப்பாங்க, பெரியவங்களும் விளையாடுவாங்க. கையில சுத்துறதுக்கு ஸ்டைலா இருக்கிறதாலேயே நிறைய பேர் இதை விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஆனா இங்கிலாந்துல இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னரால இப்ப ரீசெண்டா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னரை அதிக அளவு சின்ன குழந்தைங்க வந்துட்டு ஸ்கூல்ல கொண்டு வந்து விளையாடிட்டு இருக்காங்களாமா. இப்படி ஸ்கூல்ல கொண்டு வந்துட்டு அதிகமா விளையாண்டதால நிறைய பேர் படிப்புலயே கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்களாமா. இப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் எல்லாருமே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஹெட் மாஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம். இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்ஸை கையில சுத்துறதால நிக்காம எங்கெங்க வச்சு சுத்த முடியுமோ அங்கெங்கெல்லாம் வச்சு ஸ்டூடெண்ட் சுத்தினதாலே கடுப்பான ஸ்கூல் நிர்வாகங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னரை வந்துட்டு ஸ்கூலுக்குள்ள கொண்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பெருவாரியான ஸ்கூல்கள் இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னருக்கு தடை விதிச்சாங்க. அதனால கவர்மெண்ட்டும் அபிஷியலா ஸ்கூலுக்கு இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்ஸை கொண்டு போகக்கூடாது, மாணவர்களும் இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்ஸை விளையாடாத தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்காங்க.